ஈஷா வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான். நான் வந்து அண்ணா நாங்கள் போகல அண்ணா, நான் பிடிஎஸ்லேயே இருக்கேன் அண்ணா, கான்டாக்டே இருக்காதண்ணா, ஃப்ரெண்ட்ஷிப் வேணாண்ணா அப்படின்றான். எனக்கு அதுதான் ப்ரோ எனக்கு ஒரு குழப்ப மனநிலையில் இருக்கிறது. அதுதான் நான் இப்போ என்ன பண்ணுறது? அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் கிறுகிறுப்பாக இருக்கு. இப்போ எனக்கு எனக்கு பாருங்களேன், ஈஸ்வா பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ ஈஸ்வாவை நான் எடுத்தேன்னா ஈஸ்வா வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவன் ஒன்று க்ரோ ஆகணும், அடுத்த ஸ்டேஜ் போகணும். அதுதான் வந்து மெயின் வந்து இது. இப்போ நான் ஈஸ்வாவை எடுத்துட்டு நான் ஈஸ்வாவை வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவனுக்கும் கல்யாணம் ஆகுது, அவனுக்கும் ஒரு லைஃப் இருக்குது. நம்ம வந்து அந்த தப்பு பண்ணிடக்கூடாது ப்ரோ. அதுக்கு தான் எனக்கு ஒரே எனக்கு குழப்பமாகுது. இப்போ நான் அவனை எடுத்தேன்னா அவனை நான் அல்டிமேட்டாக என்ன ரேங்க் புஷ்ஷு, வாரில் வந்து முக்கியமான டீமு, அந்த மாதிரி ஏகப்பட்டது அவனுக்கு பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்த ஸ்டேஜுக்கு போக வைக்கணும், ஏகப்பட்டது அவனுக்கு பண்ணி கொடுக்கணும், எல்லாமே இருக்குது. ஸோ அதுதான் யோசிக்கிறேன் நான். இப்போ என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, எப்படி பண்ணுறது? க்ரோ ஆகணும் ஈஸ்வா. இப்போ இதே ஈஸ்வாவை அவன் ஃப்ரெண்ட்ஸுன்னு அவங்களே அனுப்பிச்சுட்டாங்க, போயிட்டு அவன் க்ரோ ஆகிறான், இல்லை அது அடுத்தது மேட்ரு. பட் ஆனால் ஜாலியாவது இருப்பான். அதுதான் ஒரே குழப்ப குஸ்காவாக இருக்குது. அவனுக்கு ஒரு டீமை உருவாக்கணும், வாரில் வந்து அவனை ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்காக அவனுக்கு ஒரு 3 பெட்டர் டீமை கொடுக்கணும், பெட்டர் பிளேயர் கொடுக்கணும், ரேங்க் புஷ் கூப்பிட்டு போகணும், மிஷன் கூப்பிட்டு போகணும், எல்லாம் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. இவ்வளோ இருக்குது ரெஸ்பான்சிபிலிட்டி, இவ்வளோ பண்ணணும் தலை. ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த கோரில் மாட்டிக்கணும் நம்ம. இதே அங்கே போனால் அது எல்லாமே அவனோட சொந்த இதுதான். நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க தேவையில்ல. அவனே ஸ்ட்ரீம் போட்டால் பழைப்பான், ஸ்ட்ரீம் போடலன்னா வீழ்வான் அப்படின்ற மாதிரி ஆயிரும்.